எஸ்ஐஆர் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் குறித்தான விழிப்புணர்வு வீடியோவா இருந்தது. இறுதியில் பார்த்தீங்கன்னா திமுக விமர்சனம் பண்ணியிருக்கார். திமுகவினர் திட்டமிட்டே தாவேக்காவினருக்கு அந்த ஃபார்மை கொண்டு போய் சேர்க்க விட முடியாம பண்றாங்க. எஸ்ஐஆர் பத்தி மத்திய தேர்தல் ஆணையத்தினை பத்தின விமர்சனத்துக்கு ஈக்குவலா அதோட அதிகமா புதுசா ஃபார்ம் கொடுக்கறத தடுக்கிறாங்க அப்படின்றாரு அவர். எஸ்ஐஆர் ஃபார்ம் எனக்கு தெரியும் அதை எப்படி கட்சிக்காரங்க தடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. தாவேக்காக திமுக போட்டி என்பது மிதமிஞ்சிய கருத்து. அது அதிக பிரசங்கத்தனம் தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒன்றும் அவங்க காம்படிட்டராக வளரல. ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தான், ஏடிஎம்கே பிஜேபி உள்ளாடி என்டிஏக்கும் டிஎம்கேக்கும் தான் ஃபைட் நிற்கும் நான் நம்புகிறேன். எங்களுக்கும் திமுகன்றது ஏடிஎம்கேவை ஒரு துச்சமாக மதித்து மட்டம் தட்டி பேசுகிற பேச்சாக தான் எனக்கு தோணுது. ஏடிஎம்கேவோட கட்டமைப்பு முன்னாலெல்லாம் தாவேக்கா நிற்கவே முடியாது. இந்த வீடியோவின் இறுதியிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடேவா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இல்லையா? அது அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணம். கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. இது சொல்வதற்கான உரிமை விஜய்க்கு உண்டு. அப்படி கனவு காண்பதற்கான உரிமை விஜய்க்கு சாத்தியப்பட வாய்ப்பு இல்லை. சாத்தியப்பட வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. கடிதத்தை மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறது கேலி கூத்தானது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வேற, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வேற என்ற புரிதல் விஜய்க்கும் இல்லை, விஜய் சுற்றி இருக்கவங்களுக்கு இல்லைன்னா கட்சி எங்கே நிற்குதுன்றது விஜய் தான் உணரணும். பட் இதெல்லாம் பெரும் பிழைகள், கேலி கூத்தாக உங்களை மாற்றி இருக்கக்கூடிய பிழைகள். இதுலேருந்து தப்பணும்னா அனுபவசாலிகள் உங்களை சுற்றி வேணும். இது ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதமாக அவர் எடுத்துக்கணும். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திரு மணி அவர்கள் நம்மோடு இருந்திருக்காரு. அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். எஸ்ஐஆர் தொடர்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கார். அந்த வீடியோ 9 நிமிட வீடியோ. தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் குறித்தான விழிப்புணர்வு வீடியோவா இருந்தது. இறுதியில் பார்த்தீங்கன்னா திமுக விமர்சனம் பண்ணியிருக்கார். திமுகவினர் திட்டமிட்டே தாவேக்காவினருக்கு அந்த ஃபார்மை கொண்டு போய் சேர்க்க விட முடியாம பண்றாங்க, உஷாரா இருங்கன்னு சொல்லியிருக்காரு. உங்களோட பார்வை என்ன சார்? இந்த பிரச்சனையை விஜய் பேசி இருப்பது வரவேற்கத்தக்கது. ஏன்னா நான் ஏற்கனவே சில பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். தாவேக்காவோட முதல் பிரச்சனை எஸ்ஐஆர் தான். நிறைய பாதிப்பு அவங்களுக்கு தான் இருக்கு. நிறைய பாதிப்பு அவங்களுக்கு தான். இப்போ 2002-3 லிஸ்ட்டில் பேர் இருந்துன்னா இப்போ கவலை இல்லை, நீங்கள் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுத்துலாம். புதுசாக ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது பிரச்சனைகள் வருது. ஏன்னா நீ உன் சிட்டிசன்ஷிப்பை ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருது. அதனால தான் அப்பா பேர், அப்பாவோட டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்க. உங்களதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு அஃப்கோர்ஸ் ஆதார் இப்போ ஏற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இப்போ பாஸ்போர்ட் தேவை, ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு. குழப்பம் இருக்குது. குழப்பத்தை தவிர அது குறித்த அச்சம் இருக்குது. ஜென்சின்னு சொல்லக்கூடிய விஜய் ஆதரவாளர்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 2005-6 அதுக்கு பிறகு பிறந்த கேட்டகரியாக தான் இருப்பாங்க. ஆக இவர்கள் கவலைப்பட வேண்டியது எஸ்ஐஆரை பற்றி தான் நான் முதல்ல சொல்லியிருக்கேன். 3-4 பேட்டிகளை நான் தொடர்ந்து சொல்லி வருகிறேன். அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு அவர் இன்றைக்கி பேச ஆரம்பித்திருப்பது மகிழ்ச்சி. நாளைக்கு ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க, அவங்க இன்றைக்கி பேசியிருக்காங்க. அவர் நாளைக்கு வராரான்னு தெரியாது ஆர்ப்பாட்டத்துக்கு. கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுது. எனவே அந்த பிரச்சனையை பற்றி கட்சி பேசுகிறதும் ஆர்ப்பாட்டம் பண்ணுறது நல்லது. அவர் பேசியிருக்கார். அதில் கூடுதலான தகவல் என்னென்னா, எஸ்ஐஆர் பற்றி மத்திய தேர்தல் ஆணையத்தினை பற்றின விமர்சனத்துக்கு ஈக்குவலாக அதோட அதிகமாக புதுசாக ஃபார்ம் கொடுக்கறத தடுக்கிறாங்க அப்படின்றாரு அவர். எஸ்ஐஆர் ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு ஃபார்ம் இப்போ அதை எப்படி கட்சிக்காரங்க தடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. பிஎல்ஓஸ் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கிறதால அவங்க பண்ணுறாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அது முழுதும் ஒதுக்கி தள்ள முடியாது, நான் ஏற்றுக்கிறேன். அதை அக்ரி. இது ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்காரு. ஐ திங்க் இது வரவேற்கத்தக்கது தான். இது கீழே ஒன்று எலெக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய ஆணவமான அணுகுமுறை. 1 வருஷம் செய்ய வேண்டிய ப்ராசஸை 1 மாதத்தில் செய்கிறதுன்றது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். எல்லாருமே கலங்கி தான் போயிருக்காங்க. எல்லா கட்சிகளுமே கலங்கி போயிருக்கு. இன்ஃபேக்ட் எஸ்ஐஆரை வரவேற்ற பாஜக, அதிமுக கூட தலைவர்கள் வரவேற்றாங்களே வழி, அவங்க தொண்டர்கள்லாம் இன்றைக்கி கொதிச்சு போயிருக்காங்க. விஷயம் தெரியாமல் தலைவர்கள் வரவேற்கிறாங்க. கீழ்மட்டத்தில் போனால் பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன் நம்முடைய பிஜேபி வானதி சீனிவாசன் அவர்களே எம்எல்ஏ, மகளிர் அணி தலைவர், அவங்களே பிஎல்ஓங்களுக்கு போதிய பயிற்சி கொடுக்கலன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை தானே திமுக சொன்னாங்க, திமுக தோழமை கட்சிகள் சொல்லிச்சு. ஆகவே சிக்கல் இருக்குது நிறையா எஸ்ஐஆரில். தன் வாக்குகளை தக்க வைப்பதற்கு அரணாக நின்று காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் இன்றைக்கி அந்த வீடியோ போட்டிருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு மேலே தான் சாயங்காலம் போட்டிருக்காரு. ஐ திங்க் இட்ஸ் அ வெல்கம் ஒன். வரவேற்கத்தக்க ஒரு வீடியோவாக தான் நான் இதை பார்க்குறேன். கிரவுண்டில் இறங்கி அவங்க அதை ஃபைட் பண்ணணும். ஏன்னா யார் ஓட்டு இருக்குது, யார் ஓட்டு இல்லைன்னு யாருக்குமே தெரியல. எல்லார் தலைக்கு மேலேயும் கத்தி தொங்குது. பிஆர் மாதிரி 65 லட்சம் ஓட்டெல்லாம் ஓய்ஷான்னு வச்சுக்கோங்க. எப்படி போய் முடியும்னு யாருக்கும் தெரியாது. எல்லா கட்சிகளையும் விழிப்புடன் இருக்கணும். புதுசாக கட்சி ஆரம்பித்த விஜயம் அது குறித்து பேச ஆரம்பித்திருப்பது என்னை பொறுத்தவரையில் வரவேற்கத்தக்கது.
குறிப்பா இந்த வீடியோ ஆரம்பத்துல நிறைய விழிப்புணர்வு பேசுறாரு. ஆனா இதுலயுமே பாத்தீங்கன்னா திமுக விமர்சனம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்பிட்டு உங்களோட பார்வை என்ன சார்? ஏங்க அது அவருக்கு தகவல் இல்லாம விமர்சனம் பண்ண மாட்டாருங்க. புது ஓட்டர்ஸ் சேர்க்கறதுல எஸ்ஐஆர் படிவங்களை போய் விஜய் வாக்காளர்கள் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க் இருக்க பகுதிகளில் சேர்க்கறதுல சிக்கல் இருக்குன்னு நானும் கேள்விப்பட்டேன். பிஎல்ஓஸ் கிட்ட முதல்ல பிஎல்ஓஸ்க்கு ட்ரைனிங்கே இல்லை. பிஎல்ஓஸ்க்கே நிறைய விஷயம் தெரியல. பிஎல்ஓஸே தவறாக பேசுகிறாங்க. உதாரணத்துக்கு 1, 2, 3 அந்த ஃபார்மில் 1வது ஃபார்மு 2வது ஃபார்மையும் நம்ம ஃபில்அப் பண்ணோம். புதுசாக வரவன் தான் 3வது ஃபில்அப் பண்ணோம். 2வது 3ஐயும் ஃபில் பண்ண தேவையில்ல, 1 மட்டும் ஃபில்அப் பண்ணான்லாம் சொல்கிறாங்க. நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஃபார்ம் நிறைய பேருக்கு போய் சேரலன்றது உண்மைங்க. அதையும் நம்ம கவனத்தில் வச்சு தான் பார்க்கணும். இதில் கட்சிகள் விளையாடுவாங்கன்றது உண்மை. எல்லா காலங்கள்லையும் திமுக, அண்ணா திமுக, நாடு பூரா பார்த்தீங்கன்னா பிஜேபி, திரிணாமுல் காங்கிரஸ், ஒரு காலத்தில் சிபிஎம், இந்த மாதிரியான கட்சிகள், ராஷ்ட்ரிய ஜனதா தள் எல்லாமே தங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர்களை கொத்தா நீக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் போது அதை செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அங்கே தான் கண்குத்தி பாம்பா நின்று கட்சிகள் பார்க்கணும். விஜய் எங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்கள ஓட்டர் லிஸ்ட்டில் சேர்க்க விடாமல் எஸ்ஐஆர் ஃபார்மே பல இடங்களுக்கு போகலன்றாரு. அது ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு குற்றச்சாட்டு. இதை பற்றி ஒரு பேச ஆரம்பிச்சிருக்கிறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக அதிமுகவோட முன்னாள் எம்எல்ஏ ஓபிஎஸ் ஆதரவு நினைக்கிறேன், ஓபிஎஸ் அணியில் இருந்தவர், அவரே ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அந்த பதிவு கூட வைரலானது. திமுகவினர் தான் எனக்கே ஃபார்ம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் வேற எந்த கட்சிக்கும் இல்லை, திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்குது, அவங்கள பார்த்து கற்றுக்கணும் அப்படிங்கிற ரீதியில் அவர் பதிவு போட்டுருந்தார் இல்லையா? உங்களோட பார்வை என்ன சார்? அது உண்மை. அதிகப்படியான விழிப்புணர்வு திமுக கிட்ட தான் இருக்குது. அவங்களுக்கு அதிகாரம் கையில் இருக்கிறதாலையும் அவங்க அதை செய்கிறாங்க. வெறும் அதிகாரம் கையில் இருக்கிறதால மட்டும் இல்லை, அவங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் இதை செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். எஸ்ஐஆர் பற்றிய விழிப்புணர்வு திமுகவிடம் அதிகமாக இருப்பது என்பது உண்மை, 100% உண்மை. நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க ஒரு பக்கம் சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு எதிராக கேஸ் போடுறாங்க, ஜுடிஷியலாக ஃபைட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் தெருவில் இறங்கி போராடுறாங்க, பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அதே நேரத்தில் எஸ்ஐஆர் என்பது தவிர்க்க முடியாது என்பதால் கீழே இறங்கி கிரவுண்டில் தங்களுக்கு ஆதரவானவர்களையும் மக்களையும் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான வேலைகளையும் அவங்க செய்கிறாங்க. கரெக்டாக தான் அவங்க செய்கிறாங்க. அந்த பதிவு நியாயமான பதிவு. திமுக தான் எஸ்ஐஆரில் அதிகப்படியாக மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு பங்களிப்பை மேற்கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஏடிஎம்கேவும் அது ஈக்குவலாக ஃபைட் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு. அப்போ தான் ஜனநாயகத்துக்கு அது நல்லது. தொடர்ச்சியாக தமிழ்நாடு தாவேகா விசஸ் திமுக அப்படிங்கிற போட்டி தான் இருக்கும். விஜய் நான் எல்லா இடத்துலையும் நான் மேடையில் பேசுகிறேன் அப்படின்னு அந்த வீடியோவில் குறிப்பிடுறாரு. அதை உண்மையாக்கும் விதமாக சமீபத்தில் திமுக மேடைகள் எல்லாமே அதை உறுதிப்படுத்துகிறாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறார் இல்லையா? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? சரி, தாவேகாக்கும் திமுகவும் போட்டி என்பது மிதமிஞ்சிய கருத்து. அதை அதிக பிரசங்கித்தனம் தான் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஒன்றும் அவங்க காம்படிட்டராக வளரல. ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் தான், ஏடிஎம்கே பிஜேபி உள்ளாடி என்டிஏக்கும் டிஎம்கேக்கும் தான் ஃபைட் நிற்கும் நான் நம்புகிறேன். எங்களுக்கும் திமுகன்றது ஏடிஎம்கேவை துச்சமாக மதித்து மட்டம் தட்டி பேசுகிற பேச்சாக தான் எனக்கு தோணுது. ஏடிஎம்கேவோட கட்டமைப்புக்கு முன்னாலெல்லாம் தாவேகா நிற்கவே முடியாது. அதெல்லாம் கதை. அவர் என்னமோ பேசுகிறாரு அவர். பட் திமுக பெரிய அளவில் விஜயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றது உண்மை. கடந்த வாரம் அவங்களுடைய அறிவு திருவிழாவில் திமுகவோட 75 ஆண்டு பவள விழாலையும் அவங்க அப்படி தான் பேசினாங்க. உதயநிதி பேசினாங்க. ஆகவே இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விமர்சனம். விஜயால் திமுகவுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் வாக்குகள் கவரப்படுகின்றன என்ற ஒரு கவலையில் இருக்கிறார்கள், அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பது உண்மைதான். திமுகவும் அப்படிதான் நினைக்கிறாங்களா? போட்டி தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் இருக்கு. கண்டிப்பாக அவங்க நினைக்கல. அவங்க போட்டி அதிமுக பிஜேபி உள்ளடக்கிய என்டிஏக்கும் திமுக தான் போட்டி. ஆனால் விஜய் ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துவார்னு அவங்க நம்புறாங்க. இட்ஸ் கால் டிஸ்ரப்டர். ஒரு நியூசன்ஸ் வேல்யூ, ஸ்பாயில்ஸ் போட்டு அவர் இருப்பார் நம்புறாங்க. அதுதான் திமுகவோட கவலை. போட்டி தாவேகாக்கும் திமுக என்று சொல்வதே தவறானது என்னை பொறுத்தவரையில். அது தன்னை பற்றிய மிகை மதிப்பீட்டால் விஜய் பேசுகிறாரு. ஒருபோதும் திமுக அதை பேசாது, எடுத்துக்கவும் மாட்டாங்க. பட் அவங்க தாவேகாவால் ஒரு சஞ்சலத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள், பாதிப்பு வருகிறது என்பதை உணர்ந்திருக்கிறார்கள் தான் நான் பார்க்குறேன். நீங்கள் சொன்ன அந்த அறிவு திருவிழாவிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக அதிமுக விமர்சனம் பண்ணதை விட திமுகவை தான் பேசின பலருமே விமர்சனம் பண்ணுறாங்க. கரெக்ட். அதை தான் அவர் குறிப்பிட்டு சொல்றாரு. அது உண்மை. அவங்க பாதிப்பு வருதுன்றது அவங்களுக்கு தெரியுது. பட் தட் டசன்ட் மீன் போட்டி தாவேகாக்கும் திமுகக்கும் என்று கண்டிப்பாக கிடையாது. அந்த காலம் வரல. அது ரொம்ப அதிக பிரசங்கத்தனம். ஒரு தேர்தலை கூட சந்திக்காத ஒரு கட்சி. தேர்தல்னா என்னன்னு இந்த கட்சிக்கு தெரியுமான்னு நான் கேட்க விரும்புகிறேன். உங்களுக்கு என்ன ஆதரவு பட்டாளம் இருந்தாலும் பூத்துக்கு உங்கள் ஆதரவாளர்களை கொண்டு வரது உங்களுக்கு மேசிவ் சேலஞ்ச். 75 ஆண்டுகால கட்சி. இந்தியா சந்தித்த முதல் பொது தேர்தலை தவிர்த்து அடுத்த எல்லா தேர்தல்களையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் 57லேருந்து. அவங்களோட நீங்கள் உங்களை போட்டி போட்டுக்கிட்டு எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டின்றது 53 ஆண்டுகால கட்சியான அதிமுகவை, தமிழகத்தை 30 ஆண்டுகள் ஆண்ட அதிமுகவை சிறுமைப்படுத்தக்கூடிய பேச்சு. இது என்னை பொறுத்தவரையில் அதிக பிரசங்கித்தனமான பேச்சு. களம் அப்படி அல்ல, களம் அப்படி இருக்கவில்லை. விஜயால் எல்லா கட்சிகளுக்கும் பாதிப்பு வருதுன்றது உண்மை. அதுக்கோட அர்த்தம் திமுகக்கும் தாவேகாக்கும் தான் 26 தேர்தல் என்பது தவறான மிகை மதிப்பீடு என்று தான் நான் கருதி. அந்த வீடியோவின் இறுதியிலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழக வெற்றி கழகமா இல்லை தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாடேவா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு இல்லையா? அந்த மாதிரி மாறும்னு சொல்றாரு இல்லையா?
அது அவருடைய விருப்பம், அவருடைய எண்ணம். கனவு காண்பதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு. அப்படி சொல்வதற்கான உரிமை விஜய்க்கு உண்டு. அப்படி கனவு காண்பதற்கான உரிமை விஜய்க்கு உண்டு. சாத்தியப்பட வாய்ப்பு இல்லை. சாத்தியப்பட வாய்ப்பு கண்டிப்பாக இல்லை. அப்படியெல்லாம் நீங்கள் வந்து எல்லாரையும் ஒதுக்கி தள்ளிட்டு இக்னோர் பண்ணிட்டுலாம் திமுகவை நாங்கள் மட்டும்தான் வீழ்த்தோன்னு போகிறது என்னை பொறுத்த வரையில் தவறானது, முட்டாள்தனமானது. ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே அவ்வளவு பெரிய ஒரு ஆளுமை கொண்ட தலைவர் கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு தான் திமுகவை வீழ்த்தினார். 2016 ஒரு விதிவிலக்கு. மற்றபடி 10 கட்சியை சேர்த்துக்கிட்டு தான் ஜெயலலிதாவே திமுகவை வீழ்த்தினாங்க. திமுகவும் பெரிய கட்சிகளை கூட்டணி சேர்த்து, சின்ன கட்சிகளை கூட்டணி சேர்த்து தான் அண்ணா திமுக வீழ்த்துச்சு. இப்போ புதியதாக வந்தவர் நான் டைரெக்டாக திமுக வீழ்த்திடுவேன் என்பது வந்து ரொம்ப ரொம்ப தவறான ஒரு பார்வை. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் இதை உணர்வார். தேர்தல் ஆணையம் நடத்துகிற கூட்டங்களில், அனைத்து கட்சி கூட்டங்களில் தாவேக்காவும் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு லெட்டரை வந்து விஜய் அவர்கள் எழுதியிருந்தாரு. அது டெல்லியில் இருக்கிற தேர்தல் ஆணையத்துக்கு எழுதுறாரு. இங்கே தமிழ்நாடு தேர்தல் ஆணையத்துக்கு எழுதும்போது பார்த்தீங்கன்னா அட்ரஸை மாற்றி அனுப்பிட்டாரு. தலைமைச் செயலகத்துக்கு அனுப்புறதுக்கு போல வந்து இங்கே அரும்பாக்கத்தில் இருக்கிற மாநில தேர்தல் ஆணையம் அவங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்துவோம் அவங்களுக்கு அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ட்ரால் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துருக்கீங்க. இல்லை, அது தவறு. அது விவரம் அறிந்தவர்கள் ஒரு பக்கத்தில் இல்லைன்றதை தான் அது காட்டுது. எனவே அதை நம்ம வந்து அது ஒரு பெரிய தவறு தான். பட் அதை இழிவுபடுத்துவதற்காக தாவேக்காவையோ விஜயையோ இழிவுபடுத்துவதற்காக அதை நம்ம அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். இதுலேருந்து விஜய் பாடம் கற்றுக்கணுங்க. அதாவது வந்து அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாதவர்கள் தன்னை சுற்றி இருக்கிறார்கள். நான் ஒரு ட்ரால் மெட்டீரியலாக மாறுறோம் இத்தகைய தவறுகளால்ன்றதை விஜய் உணரணும். நான் இழிவாக பார்க்கல, விஜயை நான் இழிவாக பார்க்கல, ட்ரால் மெட்டீரியலாக நான் பார்க்க மாட்டேன். அது தப்பு இல்லை. எல்லோரும் ஒத்து நோக்குறாங்க தாவேக்கா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவங்க தவறு விடக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக சார். நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன்றேன். நான் இது எதை காட்டுதுன்னா வந்து அவங்க வந்து விவரம் அறிந்தவர்களை விஜய் பக்கத்தில் வச்சுக்கல. ஒரு அரசியல் கட்சி என்பது யங் அண்ட் ஓல்டு பிளண்ட் ஆகணும். முதிர்ச்சியும் இருக்கணும், இளைஞர்களும் இருக்கணும். விஜயகாந்த் கிட்ட ஒரு பண்டூட்டி ராமச்சந்திரன் இருந்த மாதிரி விஜய்க்கு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா இந்த தவறுகள் நிகழாது. அவர் முழுக்க முழுக்க புதியவர்களை வைத்துக்கொண்டு கட்சி நடத்தினார்னா இந்த மாதிரியான பெரும் பிழைகள் நிகழும். அவர்கள் கேலி பொருளாக மாறுவார்கள். நான் அப்படி அவங்கள பார்க்கல. ஏன்னா இத்தகைய தவறுகள் குற்றங்கள் அல்லன்னுவாங்க. நம்ம யாரையும் இழிவுபடுத்தக்கூடாது. அதை பார்த்து திமுக கொண்டாடுது, ட்ரால் மெட்டீரியலாக அவரை மாற்றுறாங்க அப்படின்றது, சிரிக்கிறாங்க, நக்கல் பண்ணுறாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவங்க தெரியாமல் தானே பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம அதை கடந்து போகணும். அவங்க பாடம் கற்றுக்கணும். சரி, விஜய்க்கு நம்ம சொல்ல விரும்புறது என்னென்னா, அரசியல் கட்சி நடத்துறதுக்கான எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. பட் த ப்ராப்ளம் இஸ் நீங்கள் முழுக்க முழுக்க புதியவர்களை வைத்து பண்ணும்பொழுது இந்த மாதிரியான தவிர்க்கப்பட வேண்டிய பெரும் பிழைகள் நிகழ்ந்தே தீரும். இது சோஷியல் மீடியா காலம். நீங்கள் ட்ரால் மெட்டீரியலாக மாறுவீங்க. ரொம்ப சுலபமாக இதை தடுத்துடலாம். அனுபவம் வாய்ந்த சிலரை பக்கத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா இத்தகைய தவறுகள் நிகழாது. இதை ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கணும். இன்னும் தேர்தல் வரும்போது இன்னும் பல பிரச்சனைகள் வரும். ஒரு தேர்தலை சந்திக்கிறதுன்றது வந்து மிக மிக பெரிய சிக்கலான விஷயம். ஆனானப்பட்ட ஜெயலலிதாவும் கருணாநிதியுமே தண்ணி குடிச்சிருக்காங்க. ஆகவே விவரம் அறிந்தவர்கள், எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் தனக்கு வேண்டும் என்ற ஒரு யதார்த்தத்தை, உண்மையை இத்தகைய தவறுகள் மூலம் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லைன்னா அவருக்கு நஷ்டம் அவருக்கு தான். அடுத்த கட்ட தலைவராக வந்து விவரம் அறிஞ்சவர்களை சேர்க்க மறுக்கிறாங்களா? ஏன்னா கூட இருக்கிறவங்க வந்து விவரம் அறிஞ்சவர் வந்தாலும் அந்த இடத்த நம்ம இடத்த அவங்க பிடிச்சிருவாங்க அப்படின்னு பயப்படுறாங்களோ? 2வது 3வது இடத்துல இருக்கிறவங்க இல்லை, விஜய் அதை விரும்பலையா? நல்ல கேள்வி. பதில் என்கிட்ட இல்லை. நீங்கள் கேட்க வேண்டியது விஜய் கிட்ட தான். அது நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மையாக இருக்கலாம். எஸ், யூர் ரைட். எல்லாமே உண்மையாக இருக்கலாம். அவர் உணரணுங்க. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இது ஒன்றும் சாதாரண விளையாட்டு இல்லை. இது பெரிய ஒரு விஷயம் அரசியல்ன்றது. விஜயகாந்த் நீங்கள் அண்ணன்னு கூப்பிட்றீங்க. அந்த விஜயகாந்த் கிட்ட இருந்து 20 வருஷத்துக்கு முன்னால் வந்த விஜயகாந்த் கிட்ட இருந்து பாடம் கற்றுக்கல விஜய். பண்டூட்டி ராமச்சந்திரன்ற ஒரு அனுபவசாலியை கூட வச்சிருந்தார். 11 ஜெயிச்சு 12 தான் பிரச்சனை வந்து அவர் ரிசைன் பண்ணிட்டு போகிறார். பட் விஜயகாந்தோட டேக் ஆஃபுக்கு பண்டூட்டி ராமச்சந்திரன் ஆற்றிய பங்கு பெரும் பங்கு. பண்டூட்டி ராமச்சந்திரன் இல்லைன்னா இன்னைக்கு விஜய் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் விஜயகாந்த் சந்திச்சிருப்பார். தனக்கு எது தெரியாதுன்னு முதல்ல ஒரு மனுஷனுக்கு தெரியணுங்க. இன்னைக்கு அவரை சுற்றி இருக்கக்கூடியவங்க யாருமே ஒரு பண்டூட்டி ராமச்சந்திரன் ஈக்குவல் ஆக முடியாது. ஏன்னா களத்தில் நின்ற அரசியல்வாதிகள் அவர். பாருங்கள், இந்த கடிதத்தை மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்புறது கேலி கூத்தானது. ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் வேறு, சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் வேறுன்ற புரிதல் விஜய்க்கும் இல்லை, விஜய் சுற்றி இருக்கவங்களுக்கு இல்லைன்னா கட்சி எங்கே நிற்குதுன்றதை விஜய் தான் உணரணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதை வச்சு நான் யாரையும் நக்கல் பண்ணவோ மட்டம் தட்டவோ விரும்பலை. பட் இதெல்லாம் பெரும் பிழைகள். கேலி கூத்தாக உங்களை மாற்றி இருக்கக்கூடிய பிழைகள். இதுலேருந்து தப்பணும்னா அனுபவசாலிகள் உங்களை சுற்றி வேணும். இது ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதமாக அவர் எடுத்துக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், இதை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக அவர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ தான் எதிர்காலத்தில் இது போன்ற பிழைகளை அவர் தவிர்க்கலாம். இல்லைன்னா தேர்தல் காலத்தில் இன்னும் அதிகப்படியான அவமானங்களை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும், அவர் கட்சி சந்திக்க வேண்டியிருக்கும். அவங்க தான் உணரணும் இதை. ஆல்வேஸ் இட் ஷுட் பி a காம்பினேஷன் ஆஃப் யங் அண்ட் ஓல்டு. இளைஞர்களும் இருக்கணும், வயதானவர்களும் அனுபவசாலிகளும் இருக்கணும். 2 பேரும் சேர்ந்து இருந்தால் தான் அது கட்சி.
எனக்கு முழுக்க முழுக்க இளைஞர்களே போதும்னு நினைக்கிறதோ, எனக்கு முழுக்க முழுக்க அனுபவசாலியே போதும்னு நினைக்கிறது, ரெண்டுமே தவறு. ஒரு மிடில் பார்த்து அவர் எடுக்கணும். அவர் தான் முடிவு செய்யணும். இதெல்லாம் இத்தகைய பிழைகள் மூலம் தன் தவறுகளை விஜய் உணர்ந்து கொண்டால் அவருக்கும் நல்லது, அவர் கட்சிக்கும் நல்லது. இல்லைனா அவங்க அவமானப்படுவதையும், இது சோஷியல் மீடியா காலம், ட்ரால் மெட்டீரியலாக மாறுறதையும் யாராலையும் தடுக்க முடியாது. நம்ம கொடுத்த பேட்டிலே சொல்லியிருந்தீங்க, எலெக்ஷன் டைமில் நாமினேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ண தெரியுமா, அதை இதோட ஒப்பிட்டு அது உண்மைங்க. நான் அது நக்கல் பண்ணுறதுக்கு சொல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய தாவேக்கா நண்பர்களுக்கு கூட நான் மறுபடியும் சொல்கிறேன், அனுபவம் வேணுன்றது அதுதான். எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. ரிஜெக்ட் ஆகும் ஈஸியாக, பெரிய அளவில் ஆகிடும் ஒரு சின்ன தவறு. ஏன்னா உங்கள் ஃபார்மை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும்போது எதிர்க்கட்சி தரப்பில் இந்த தடவை நீங்கள் தனியாக போகிறீங்கன்னா திமுக இருப்பான், அண்ணா திமுக இருப்பான், பிஜேபி இருப்பான், எல்லாரும் உங்களுக்கு எதிராக நிற்பாங்க. ஒரு சின்ன தவறை கூட அவங்க பெருசுப்படுத்தி சேலஞ்ச் பண்ணாங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் ஒன்ஸ் உங்கள் நாமினேஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் கூட நிற்காது. தேர்தல் முடிஞ்ச பிறகு எலெக்ஷன் பெட்டிஷனாக தான் போகணும். அதில் நீங்கள் தவறே செய்யாட்டி கூட ஒரு சின்ன சின்ன பிழைகளை வச்சு அது பூதாகரமாக்கி உங்கள் நாமினேஷன்ஸை ரிஜெக்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் அனுபவசாலி வேணுன்றது. எலெக்ஷன் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய கலை. திமுக, அண்ணா திமுகலாம் அதுக்கு பெரிய அளவில் பயிற்சி கொடுப்பாங்க. கேண்டிடேட்டுக்கு செலக்ட் பண்ண உடனே 3 டீமோ 4 டீமோ அந்த எலக்ட்ரல் ஃபார்மை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணும். திமுகலாம் ஒரு சின்ன பிழை கூட வரக்கூடாது. அரசியலில் எவ்வளோ விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த அனுபவம் அவங்களுக்கு இல்லைன்னா, மறுபடியும் சொல்கிறேன், கூட்டணி போகாமல் தனியாக நின்னாங்கன்னா இத்தகைய பிரச்சனைகள் வரத்துக்கு நாமினேஷன் ஸ்டேஜ்லேயே அவங்களுக்கு பெரிய சிக்கல்கள் வரும். ஏன்னா நாமினேஷன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் அல்ல. ஏதோ ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியோ, அல்லது ஆதார் கார்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியோ, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரியான விஷயம் அல்ல. அதில் நுவான்சஸ் நிறையா இருக்குது. இது ஒரு அனுபவசாலி அரசியல்வாதிக்கு தான் தெரியும். கேண்டிடேட்டை சூஸ் பண்ண பிறகு அவனை அதுக்கு முன்னாலேயே பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் கிட்டலாம் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்கன்னு வாங்க. தேர்தலை வாக்குப்பதிவு அன்னைக்கு அந்த ஒரு வாரத்தில் இல்லை, அதுக்கு முன்னாலேயே நாம் சொல்லிவிடுவாங்க பேசிக் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன தேவை அப்படின்னு. முதல்ல வாக்காளர் பட்டியலில் உங்கள் பேர் இருக்கான்றதை உறுதிப்படுத்தணும். இப்போ எஸ்ஆர் குளறுபடியில் அது போச்சுன்னா நீ எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருந்தனாலும் உன் பேர் ஓட்டர் லிஸ்ட்லனா நீ காலி. அப்புறம் ஓட்டர் லிஸ்ட்டில் சில சமயத்தில் 2 தடவை பேர் இருந்திருக்கும். அதை எதிர்கட்சிக்காரனே பண்ணுவான். உன் தொகுதியில் தாவேக்கால உதாரணத்துக்கு ஒரு எக்ஸ் தொகுதியில் ஒரு தாவேக்கா கேண்டிடேட் பவர்ஃபுல்லாக வராருன்னு தெரியுதுன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு திமுககாரனோ அண்ணா திமுககாரனோ அவரை காலி பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது இந்த மாதிரியான வேலைகள் அவருக்கே தெரியாத ஒரு பேர் 2 பூத்தில் இருக்குது, 2 ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குன்னு அதை அங்கே கொண்டு அன்னைக்கு காமிச்சானோ உங்க கதை முடிஞ்சுது. இந்த மாதிரி நான் சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்கிறேன். இந்த மாதிரி பல உதாரணங்கள் இருக்குது. ஆகவே அனுபவம் நிறைய இருக்குது. அதில் ஈஸியாக நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நாட் லூப் ஹோல்ஸ், நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஒரு நாமினேஷனை ஃபைல் பண்ணுறது ரிஜெக்ட் ஆகாமல் ஒரு பெரிய கலை. அது அனுபவசாலி அரசியல்வாதி கூட இருந்தால் மட்டும்தான் 234 தொகுதியிலும் உனக்கு சாத்தியம். வெறும் வக்கீல் டீமை வச்சுலாம் செய்ய முடியாது. இதை பாலிட்டிஷியன்ஸ் இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயம் இருக்குங்க. ஏன் உங்களுக்கு அனுபவசாலிகள் தேவை என்பதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணம்.